ரஹ்துல்ல ரசிக்கிற பல்லா நீ அசுப்புற நல்லா இறுகின மனங்களை இருக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. Who is your favorite music director? ரஹ்மான் சார் தான். Hands down ரஹ்மான் சார் தான். one unique thing நீங்க அவர்கிட்ட தான் அட்மையர் பண்றதுன்னா அது என்னவா இருக்கும்? என்னன்னா எல்லாரையும் மதிக்கிறது. அதாவது சார் எப்படி நீங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சார் எனக்கு நேரம் பாம்பு விழுந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ அம் சோ இன்வால்வ்ட் இன் வாட் ஐ அம் டூயிங். இவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, இவங்களை வில்லேஜ் ரோலுக்கு போடலாமா? எனக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் எனக்கு ரோல் எனக்கு எப்போடா யாரோ ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுப்பாங்க நம்ம பண்றது. ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி கவர் வந்தது. அது என்ன பார்த்துட்டு அவங்க ரத்தத்தாலேயே ஒரு லெட்டர் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சுஷீலாமா, ஜானகிமா, சித்ராமா, இப்போ ஸ்ரேயா கோஷல். ஐயோ ஐ எம் லைக் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஸ்ரேயா கோஷல். ஹிந்தில அரிஜித். ஐயோ கிஷோர் குமார் இஸ் மை ஆல் டைம் திங். இப்போ கூட ஐ மீன் கிஷோர் குமார் மாதிரி ஒரு பிளேபேக் சிங்கர் பார்க்க முடியாது. எஸ்பிபி சார் ஃபார் மீ லெஜெண்ட். காட் மை வெரி ஃபர்ஸ்ட் சாங் ஜூலை மாதம் வந்தால் அவரோட தான். யார் வேணாலும் பாடிடுறாங்களே. இப்போ என்னன்னா சிங்கர்ஸ்க்கு என்னென்ன ஒரு இதுவே இல்லாத மாதிரி இருக்கேன்னு. ஸோ ஹவு டு யூ சீ இட்? ஃபுல்லா நீங்க வெறும் வார்த்தையா பேசி அது மெலோடி எப்படி பண்ணுவாங்க தெரியல. அது ரொம்ப நாள் நிலைச்சு நிக்காது. பண்ண முடியுமோ நோ நிக்காது. ஒரு அளவுக்காவது ஸ்ருதியில பாட முடியணும். எங்களுக்காக அந்த ரஹ்துல்லா பாட்டு பிகாஸ் தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். அதனால எங்களுக்காக ரஹ்துல்ல ரசிக்கிற பல்லா நீ அசுப்புற நல்லா இறுகின மனங்களை இருக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. மாறுமோ 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 இது வயசு சூதாட்டம். so good. அதாவது உங்களுக்கு இந்த ஆட்டோ டியூன்லாம் தேவையே இல்ல. இப்பதான் ஆக்சுவலி எங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி நீங்க பாடின டைம்ல ஆட்டோ டியூனும் இருந்திருக்காது. இப்போ வந்துட்டு இருந்தது. இப்போ என்னன்னாக்கா இன்னொரு லெவல் மெலோடைன். எல்லாருக்கும் மெலோடைன் போட்டுறாங்க. ஸ்ரேயா கோஷலுக்கே போடுறாங்கன்னா நாங்களாம் எந்த பக்கம்? எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா மெலோடைன் போட்டுருவாங்க. ஏன்னா தே வாண்ட் டு கீப் ஒரு மெஷினோட ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்ஸ் இஸ் பிளேட் பை மெஷின் ரைட். பர்ஃபெக்ட் பிச் இருக்கும். ஹியூமனுக்கு என்ன இருந்தாலும் ஹியூமன் வாய்ஸ்க்கு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கிடையாது. ஸோ அந்த கொஞ்சம் இறக்கும் மேற்றும் இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு நமக்கு ரெக்கார்டடா வச்சு கரெக்டா வரணும்னா மெலோடைனை போட்டு எல்லா வாய்ஸும் ஒரே சமமாக்கிடுவாங்க. ஸோ தட் கேட்கறச்சே கொஞ்சம் கூட உங்களுக்கு ட்ராப் தெரியக்கூடாது. அது ரெக்கார்டட். அதை மாற்ற முடியாது. லைவ் சிங்கிங்னா ஒரு டியூன் போனா கூட அது ஓகேன்னு விட்டுருவாங்க. இதை மன்னிக்கவே முடியாது. அதனால தே பீயிங் சோ கேர்ஃபுல். மேம் இப்போ ஆட்டோ டியூன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன பேசுறாங்கன்னா எல்லாருமே யார் வேணாலும் பாடிடுறாங்களே. இப்போ என்னன்னா சிங்கர்ஸ்க்கு என்னென்ன ஒரு இதுவே இல்லாத மாதிரி இருக்குன்னு. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? இன்னும் அப்படி கிடையாது. நீங்க தப்பா சொல்றாங்க. பாடவே முடியாதவங்கள ஃபுல்லா மெலோடைன் பண்ணவே முடியாதுமா. ஏன்னா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு ஸ்ருதி மாறி அந்த இது டிஃபரன்ஸ் இருந்தாதான் நீங்க போய் பண்ண முடியும். டெக்னிக்கலா அது ஒரு இம்பாசிபிள். ஃபுல்லா நீங்க வெறும் வார்த்தையா பேசி அது மெலோடைன் எப்படி பண்ணுவாங்க தெரியல. அது ரொம்ப நாள் நிலைச்சு நிக்காது. பண்ண முடியுமோ நோ நிக்காது. ஒரு அளவுக்காவது ஸ்ருதியில பாட முடியணும். அந்த மாதிரி பண்ணி அவங்க வந்துட்டு லைவ் சிங்கிங் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஆமா லைவா பாட சொன்னா முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் எப்பவுமே ப்ரோக்ராம் பண்ணி கீயை வாசிச்சுட்டு சடனா லைவா பே பண்ண சொன்னா முடியாது. எல்லாம் ஒண்ணுதான் அதுல. சோ நம்ம லைவா பண்ணோம்னா அது வேற விஷயம். ஸ்டூடியோல நம்ம என்ன வேணா பண்ண என்ன இப்ப எப்படி தியேட்டர்ல ஸ்டேஜ்ல நீங்க நடிக்கிறதுக்கும் கேமராக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் எதனால வந்து ஸ்டேஜ் இஸ் த மதர் ஆஃப் ஆக்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டேஜ் நடிச்சிட்டீங்கன்னா பக்கம் பக்கமா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் யூ கேன் ஜஸ்ட் பை ஹார்ட் லைக் தட். அண்ட் அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடலாம். ஒரு ஃப்ளோல போய் நடிக்கலாம். அதுல இருந்து நீங்க அதுல ஆரம்பிச்சீங்கன்னா கட் பண்ணி தான் பண்ணுவாங்க அவங்க. அப்படிதான் அந்த 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 துறையே அப்படிதான். அதனால இதுல நீங்க பழகிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. அது ஜுஜுபின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஆயிடுது. ஸோ லைவ் நல்லா நம்ம ஈஸியா பாடிட்டோம்னா ரெக்கார்டிங் இஸ் வெரி ஈஸி. டெஃபினெட்லி இட்ஸ் ஈஸி. அதுல என்னன்னா what they concentrate on in a recording is different. Those nuances எல்லாம் பண்ணுவோம். இதுல அந்த அளவுக்கு nuances பார்க்க மாட்டாங்க. நீங்க நல்லா ஸ்ருதியில கரெக்டா அந்த இடத்துல டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா போறோம் லைவ்ல. இதுல nuances வரும். So that is where what you learn. So ரெண்டும் வேணும். If you want to be a good singer and you have good songs roster வேணும்னா you have to do a recording. So எல்லாமே by default. ஸோ அந்த ரெக்கார்டிங் பண்ணுறச்சே அந்த குட்டி குட்டி நியூவன்சஸ்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த மைக் எப்படி பண்ணணும், வாய்ஸை எப்படி மாடுலேட் பண்ணணும். But I never had to learn all that. Now straight on because I think I have the actor in me. So I'm also voice book narrator, audiobook narrator also. Amazon certified in English. Okay. So நான் வாய்ஸ் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக வாய்ஸை யூஸ் பண்ணுறது, வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் இஸ் லைக் அ ஹாபி ஃபார் மீ. So that's something I think I never had to learn. It came automatically for me. But எல்லாருக்கும் இருக்காது. அவங்க மைக் முன்னாடி போனா அதெல்லாம் கத்துப்பாங்க பண்ணுவாங்க. நிறைய பேர் ரஹ்மான் சார் கிட்ட வந்து கோரஸ் பாடி they've learned so much.
Okay. learned so much just by singing harmonies and all that. அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு. Hats off to him. எஸ் ஆக்சுவலி மேம் இப்போ அதே மாதிரி நீங்க வந்துட்டு நிறைய சிங்கர்ஸோட ஒர்க்கும் பண்ணியிருப்பீங்க, மியூசிக் டைரக்டர்ஸ். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? ரஹ்மான் சார் தான். ஹேண்ட்ஸ் டவுன். Hands down ரஹ்மான் சார் தான். No doubt. I can't. Everybody else, yes, equally think. But ரஹ்மான் சார் is ரஹ்மான் சார். ஓகே, வாட் இஸ் ஒன் யூனிக் திங் நீங்க அவர்கிட்ட இருந்து அட்மையர் பண்றதுனா அது என்னவா இருக்கும்? என்னன்னா எல்லாரையும் மதிக்கிறது. எல்லா சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாரு. அவங்களுக்கு என்ன வந்து அவங்க பாசிட்டிவ் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கோ அதை கரெக்டாக அவங்க கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதான் அவரோட திறமை. கரெக்டாக என்ன அவங்க கிட்ட இருக்கு இன்னொருத்தர்கிட்ட இல்லாத எது வந்து இவங்க நமக்கு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க கிட்டேருந்து, எது அவங்க ரொம்ப திறமை இருக்குன்னு பாடிச்சே கண்டுபிடிச்சு அதை எடுத்துப்பாரு நமக்கு. ஓகே, பெரிய பெரிய திறமை அது. ஓகே, வேஸ்ட் பண்ண மாட்டார் டைமை. டக்குன்னு இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லிட்டு எல்லாம் ஓகே டன் பேக்கப், நோ டைம், எல்லாம் டேக்கு தான், மானிட்டரே கிடையாது, ஃபுல்லா டேக்கு தான். அவர் என்ன எப்போ எடுப்பாருன்னு தெரியாது. அது அந்த மாதிரி அவர்கிட்ட ரொம்ப ஜாலியா இருக்கும் அவர் பாடுறதுலாம். அது ஒரு பெரிய இது, நம்ம வீட்டில் போய் பாடுற மாதிரி தான் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. எஸ் எஸ் அப்சல்யூட்லி. ஓகே மேம், இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அவரோட இதுக்குள்ள தான் வந்து பாடுறதுப்போ ஹவ் இஸ் தட் ஹேப்பன்? லைக் எப்படி நீங்க வந்துட்டு அவரோட ஆக்சுவலி என்னோட பேக்ரவுண்ட் இஸ் இன் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல இருந்தேன். ஐ வாஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன்ல ஆக்சுவலி டெல்லி, விச் இஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அந்த காலத்துலாம் 25 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் ஐ காட் செலக்டட். And by written exam, some people all over the world write, some 10,000, 15,000 people write the exam. கடைச்சு போனேன். போயிட்டு இதெல்லாம் கிடச்சிச்சு எனக்கு. அங்கே ஐ டென்ட் கெட் டெல்லி. இது ஸோ டெல்லியில் எனக்கு அப்போது ஸ்டே கிடைக்கல. ஸோ நான் திருப்பி வந்துட்டேன். திருப்பி வரைச்சி பார்த்தாக்கா ரஹ்மான் சாரோட இது போட்டிருக்கு. என்ன அந்த ரஹ்மான் சார் மாதிரிக்கு ரோஜான்னு போட்டிருக்கு, ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கு. அவரை எனக்கு திலீப்னு தான் தெரியும், முன்னாடி திலீப் தான் கூப்பிடுவோம். அப்புறம் வந்தப்புறம் ஒரு ஹி கால் மீ சிங் கம். நான் ஏதோ ஜிங்கிள் கூப்பிட்றான்னு பார்த்தாக்கா சாங்குக்கு கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணேன். பிஃபோர் கோயிங் டு ஐஎம்சி டு ஸ்டடி ஐ டன் அ ஃபியூ ஜிங்கிள்ஸ் ஃபார் ஹிம். கூப்பிட்றேன், உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கு உங்கள் வாய்ஸ், ஒரு கேரக்டர் இருக்குது. அதான் இப்போ கூட சொன்னார், உங்களுக்கு வாய்ஸில் ஒரு கேரக்டர் இருக்குது, அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வேர் இஸ் ஒரு தனித்துவம். கேரக்டர்னா இப்போ இந்த வாய்ஸை கேட்டால் இது அனுப்பமாக தான், வேறு மிஸ்டேக்கே பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு டெஃபினிட்டிவ் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் என் குரல்ல. தட் இஸ் த ரீசன் வை காட். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஷன்ஸ், இமோஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகுது. இன்னும் சொல்லியே தரேன், இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க. எஸ், பிகாஸ் நீங்க ஃபீல் பண்ணி பாடுறீங்க. ஆமா, என்ன பண்ணாலும் 100% இன்வால்வ்மெண்ட் தான் எனக்கு. அதே அவசரம் எப்படி நீங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சார், எனக்கு நேரம் பாம்பு விழுந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் சோ இன்வால்வ்ட் இன் வாட் ஐ எம் டூயிங். கிண்டலுக்கு சொன்னேன், பாம்பு விழுந்தா ஏன்னா பக்கத்துல இருந்தாலும் வெடிச்சிருந்து நீ பயப்படலையானே? இல்லை நான் சும்மா கீழே பின்னாடி வந்துட்டேன் அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் பாம்பு விழுந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் நினைக்கிறேன். வென் ஐ எம் சோ இன்வால்வ்ட் இன் சம்திங், எனக்கு அது ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணாது. எனக்கு அதுலயே தான் இருக்கும் எனக்கு கான்சென்ட்ரேஷன். ஓகே, இட்ஸ் லைக் ரொம்ப அட்மைரிங்கா இருக்கு. சேம் திங் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. பிகாஸ் ஆக்டிங்ல வந்ததுல இந்த ஒரு கேரக்டர்ல என்டர் பண்ணானா உடனே கெட் இன்டு கேரக்டர் அண்ட் பி பார்ட் ஆஃப் தி கேரக்டர், வாட் எவர் இட் இஸ். எனக்கு அது இன்னும் ஆக்சுவலி சிங்கிங்கோட சேலஞ்சிங். அதனால தான் ஐ திங்க் எனக்கு சேலஞ்சிங் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வை ஐம் ஸ்டெப்பிங் இன்டு ஆக்டிங். பிகாஸ் அதுல வந்து யூ கேன், தேர்ஸ் சோ மெனி ரோல்ஸ் யூ கேன் கெட். மியூசிக்லையாவது இவங்களுக்கு இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் இது பண்ணிடுவாங்க. இதில் ரோல்ஸ், தேர் சோ மச் டு எக்ஸ்ப்ளோர் தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தோஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அந்த ஜோனில் போயிட்டானா நமக்கு அது வேற விஷயம். அதான் அந்த ஹை இஸ் டிஃப்ரெண்ட். எஸ் எஸ். இப்போ நான் இன்னொரு கஷ்டமான கேள்வி கேட்க போறேன். ஆக்டிங் ஆர் சிங்கிங், which one you'll choose? Right now, yes, I'm in the acting, but I will also sing on stage. My own songs, my own compositions which are coming out one after the other. So adalla will come on stage. Ellame powerful songs. Chandralekha type la ஒரு song இப்போ கம்போஸ் பண்ணி அது women's empowerment-க்கு வரணும். நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லபடியா வரணும். அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ ஆக்டிங்குள்ள வரும்போது, நடிக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அனுபவம் மேம் நாங்க பார்க்கலாம்? நீங்க நினைக்க முடியாத ஃபார்ம்ல பார்க்கணும். அதுதான் என் ஆசை. தட் இது மாதிரி இவங்க பண்ணியிருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ரோல் இவங்களால பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி ரோல் பண்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை. சம்திங் which is totally not me. Maybe somebody from the village who's living in some, and you like பண்ணிடுவீங்க? Yeah. எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஐ கேன் கெட் இன்டு எனிதிங். இப்ப டைரக்டர்ஸ் ஓகே இவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, இவங்கள வில்லேஜ் ரோலுக்கு போடலாமான்னு பார்த்துட்டு அவங்க நம்ப கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தெரியும். ஏன்னா ஐ எம் வெரி குட் அட் பிக்கிங் அப் ஆக்சென்ட்ஸ். இதெல்லாம் என் ஐஸ் ஆர் வெரி ஷார்ப்லி டியூன்ட் பிகாஸ் ஐ எம் மோர் ஆஃப் அ வாய்ஸ் பர்சன். ஸோ அது ஈஸியா எனக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு ரோல் எனக்கு எப்படா யாரோ ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுப்பாங்க நம்ம பண்றதுக்கு, only for acting. ஆமா, only because of the passion of acting, nothing else. I don't want more fame.
டீம் வரணும் இது வரணும்னு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பணம் வரணும், பணம் வரதுக்கு there are ways you can make money. பட் இந்த துறைக்கு வந்தா we are coming only because of a passion. It's a craft, it's a skill. இது வந்து நடிப்பு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, அப்படிதான் நான் அதை பாக்குறேன். ஓகே, எஸ். இப்போ நீங்க பாடுறதா இருக்கட்டும், பாடினதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் வந்துட்டு உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில வந்துட்டு விஷ் பண்ணிருப்பாங்க, ஃபேன்ஸ் கிரேசியா பண்ணிருப்பாங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது என்ன வரும்? ஐயோ, அது ரைட் இந்த பிகினிங் 94ல அப்போலாம் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லெட்டர்ஸ் வரும். தினத்தந்திக்கும் இல்ல, there used to be a magazine called கல்கி. ஓகே. ஸோ கல்கியில ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி கவர் வந்தது. அது என்ன பார்த்துட்டு அவங்க ரத்தத்தாலேயே ஒரு லெட்டர் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரத்தத்தால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த அளவுக்கு வெறி அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு அப்பவே இருந்திருக்கு. ஓகே. ஐ வாஸ் ஷாக்ட். அதுக்கு மீறி ஒன்றும் ஆனது. அதுதான் இருக்கிறது. ஐயோ, ரொம்ப ரொம்ப ஓகே. சின்ன பொண்ணு வேற, பயந்துட்டேன். ஐயோ, ரத்தத்தால எழுதிருக்காங்க. ஓகே. அப்புறம் என்ன வரைஞ்சிருந்தாங்க ஃபுல்லா என்னோட போட்டோலாம், அதெல்லாம் போயிருந்தது. ஓகே. இப்போ சோஷியல் மீடியா as you said எல்லாமே இவால்வ் ஆக ஆக யாரா இருந்தாலுமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் அந்த லைம் லைட்ல இருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. அது இல்லாட்டி மறந்துடுறாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடுத்தடுத்து வரவங்கள மறந்துடுறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் லைம் லைம்ல இருக்கிறது ப்ரெஷரைசிங்கா இருக்கு அவங்களுக்கு. இல்ல, நான் இல்லவே இல்லையே. I only do what I want. கொஞ்சம் அந்த ஷேர் பண்றீங்கல்ல இப்போ நீங்க கான்செர்ட்ஸ்லாம் வந்துட்டு, பட் இப்போ yes, they start coming because of all this. It's okay, I'm enjoying the whole thing. ஏன்னா நான் எனக்கு வந்து லைம் லைட்ல இருக்கணும்னே ஒரு இது கிடையாது. I never had that. ஏதாவது நம்ம ஒரு நன்னா ஒன்று செய்யணும், செஞ்சுட்டு அப்புறம் லைம் லைட்ல வந்தா அதை பத்தி பேசணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ ஐ வாஸ் நெவர் தாட் தட் லைம் லைட் ஒருத்தர் ஏதாவது பண்ணோம் வரணும். இல்லை, நம்ம நல்லதா ஒன்று சாச்சோன்னா அப்புறம் அதை நம்மளை பத்தி பேசணும். தட் வாஸ் மை எய்ம். இல்ல இப்போ எதுவெல்லாம் பண்ணிருக்கலாம். ஓகே மேம், உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாருங்க? ஐயோ, நிறைய பேருங்க. இப்போ இந்தியன்ஸா வெஸ்டர்னா எப்படி சொல்ல, எல்லாத்துலயும் ஒண்ணு சொல்லுங்க. இந்தியன்ல யார்? இந்தியன்ல ஐ grew up with லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே. அவங்க எனக்கு குரு. ஏன்னா அவங்களை கேட்டுதான் வளர்ந்தேன். அப்புறம் ஆஃப் கோர்ஸ் சுஷீலாமா, ஜானகிமா, சித்ராமா, இப்போ ஸ்ரேயா கோஷல். ஐயோ, ஐ எம் லைக் a huge fan of ஸ்ரேயா கோஷல். நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். அவங்க மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் மீட் பண்ணல. மீட் பண்ணிருக்கேன், ஆனா அவங்களுக்கு என்ன யாரு தெரியும். ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணேன். ராஜா சார் வீட்டுல வந்து நாங்க பாடுறதுக்கு. அப்ப நானும் அங்க போயிருந்தேன், ஏதோ ரெக்கார்ட் பண்றதுக்கோ ஏதோ. அப்பதான் பார்த்தேன். அண்ட் அப்போ அவங்க தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த கரியர். I was already established starting, so she may not have known. அவங்க வேற பாட்டு பாட வந்திருந்தாங்க, நான் வேற பாட்டு பாடியிருந்தேன் அப்போ அவங்க வீட்டுல, ஸோ ஸ்டுடியோல. அண்ட் அதுக்கப்புறம் வேற ஆஃப் லேட்ல தமிழ்ல யார் மேம்? ஆஃப் லேட்ல எனக்கு ஹரிச்சரன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்பவே நான் என்ன ஃபர்ஸ்ட் சாங்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. லைக் ஐ ஃபெல் தட் கனெக்ஷன், தட் இமோஷன் அந்த வெரி ஃபர்ஸ்ட் சாங்லயே காமிச்சாரு. உனக்கு என்ன இருப்பேன். நான் அவருக்கு நான் அப்பவே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி, தட் இன்க்ரெடிபிள். அண்ட் அப்புறம் வேற யார் இப்போ நான் பாட்டு கேட்டே ரொம்ப நாளாக இருக்குது. நான் தமிழ் பாட்டு அவ்வளோவா கேட்கறது இல்லை. ஹிந்தியில் அரிஜித் சிங். ஐயோ, கிஷோர் குமார் இஸ் மை ஆல் டைம். இப்போ கூட மீன் கிஷோர் குமார் மாதிரி ஒரு பிளேபேக் சிங்கர் பார்க்க முடியாது. எஸ்பிபி சார் ஆஃப் கோர்ஸ் ஃபார் மீ காட். மை வெரி ஃபர்ஸ்ட் சாங் ஜூலை மாதம் வந்தால் அவரோட தான். அண்ட் இப்போ அரிஜித் சிங் தான். அவர் இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கர். 38 வயசுல எந்த சிங்கர் பீக்ல இருக்குச்சே ரிட்டையர் ஆறேன்னு சொல்லுவாரு. ஸோ தட் இட் செல்ஃப் கோஸ் டு சே த கிரேட்னஸ் ஆஃப் த மேன். அந்த மாதிரி ஒரு சிங்கர் இன்னொரு லெவல். எப்படி அந்த காலத்து கிஷோர் குமாரா அதுதான் வரேன்னு நான் இப்போ ஈக்குவேட் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. ஐயோ, so there are lot of people. நீங்க உங்க ஃபேவரட் சாங் வெஸ்டர்ன்ல யாரு? வெஸ்டர்ன்ல யார் மேம்? வெஸ்டர்ன்ல ஐ grew up with Barbra Streisand, Whitney Houston. இவங்கலாம் தான் என் ஃபேவரட். கேரன் கார்பெண்டர் அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் ஐ grew up. The kind of songs they do, beautiful songs. So all that influence. Selena Gomez, Taylor Swift. அதெல்லாம் இந்த காலம். எனக்கு not my kind, not my kind. I belong to the old creed. But you look like அந்த Selena Gomez, you know, Katy Perry, அவங்கலாம் அந்த ஒரு இருக்குல மாதிரி. Maybe I look like, but my mind, I'm still a 90s person. 80s, 70s, 60s songs எல்லாம் தான் பாடுவேன் நான். 50, 60 வெஸ்டர்ன் சொல்றேன், அதுல தான் நான் இருக்கேன். ஏன்னா songs were so beautiful. அவ்வளோ மீனிங் யதார்த்தமா இருக்கும். நம்ம வந்து லிரிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். அழகா இருக்கணும், கரெக்டா ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லணும், அந்த மாதிரி பாக்குற ஆள். இப்போ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூடே, இந்த ஜென்ஸி ஆட்டிடியூடே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி வளர்ந்தனால அதை விட்டு கொடுக்க முடியாது. கண்ணதாசன் லிரிக்ஸ் எல்லாம் அந்த எனக்கு பாதி புரிய கூட புரியாது. பட் மை ஹஸ்பண்ட் ஹஸ் டோல்ட் மீ, அவர் இங்க வளர்ந்தவர் தான். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அவ்வளோ அழகு. அவருக்கு அவர் தான். So I'm sure he's great, and all the other writers, Vali, Vairamuthu, all of them are amazing in their own way. So எனக்கு வந்து எப்படினாக்க
லிரிக்ஸ் நல்லா இருந்தாதான் என்னால பாட்டே பாட முடியும். ஓஹோ. அந்த லிரிக்ஸ் should talk to me. ரைட். So that's how it goes. Maybe that's why I'm not able to sing all the songs. I'm very particular about what I want to sing. லிரிக்ஸ் To give my best. Lyrics should, ஆமா, லிரிக்ஸ்ல ஒரு அர்த்தம் இருந்து நமக்கு அப்பீல் பண்ணும். அப்பதான் ஃபீல் பண்ணி பாட ஆமா, முடியும். எக்ஸாக்ட்லி. சிம்பிள் இல்லனா என்னது எதையோ பாடிட்டு போறது. நிறைய விஷயங்கள். That's why I just lost interest in playback singing. Unless I get songs like Konjam Nilava, that kind, yes, then I'm ready to sing. Which is, I doubt. இன்னொரு கொஞ்சம் நிலவு இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வேற ஏதாவது வேணா பண்ணலாம். ஆமா. சோ எங்களுக்காக நீங்க உங்களுடைய ஃபேவரட் சாங் ஒன்னு வந்துட்டு எங்களுக்காக ஒன்னு பாடுனீங்கன்னா நம்ம அதோட அழகா இந்த இன்டர்வியூ முடிக்கலாம். ஜூலை மாதம் is also a beautiful song. Okay. நான் இசை அமைச்சதா இல்லனா வந்து நானே இசை அமைச்ச பாட்டா? எனக்கு நீங்க பாடுங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். ஜூலை மாதம் வந்தா ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தா பாட்டு பாடும் மனசு, அச்சம் நாணம் என்பது ஹைதர் கால பழசு, முத்தம் முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. வாவ், கிரேட். இப்போ நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங் மேம். நான் நீ காதல் வானிலே நாளும் மேகத்தேரிலே ஊர்வலம் தினம் ஊர்வலம் புது ராகங்கள் உருவாகும் அங்கே காற்றிலே இளம் காற்றிலே எங்காற்றிலே நம்மை நாம். Damn, so good. Please go and listen to the whole song. கண்டிப்பா. அதாவது you are like a power packed, ஒரு எல்லாமே திறமை வச்சிருந்த ஒரு பவர் பேக் தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நாங்க உங்களை மியூசிக் டைரக்டராவுமே பார்க்கலாம். Amen. That is my aim. Finally, that's also my aim. அது ஒரு passion, because creation, எனக்கு anything creating something new தான் எனக்கு அப்பதான் ஈடுபாடு இருக்கும் எனக்கு அதுல. கண்டிப்பா கண்டிப்பா இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பா வைரல் ஆகும். நீங்க கூடிய சீக்கிரம் மியூசிக் டைரக்டர் ஆவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஆக்டிங் குள்ளேயும் என்டர் ஆவீங்க. Thank you. Amen. 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 உங்களுடைய ஃபேஸே கண்டிப்பா இதுக்கு மேல மாறும். நீங்க பிடிச்ச விஷயத்த நிறைய எங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, மிக நன்றி for all this positivity. ஏன்னா நானும் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். எனக்கு எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும், நிறைய டேலண்ட் என்கரேஜ் பண்ணணும். இதுலயே நிறைய டேலண்ட் என்கரேஜ் பண்ணியிருக்கேன் இந்த நிசரி சாரி இமேஜின்ல. நியூ டைரக்டர்ஸ், ஸ்டூடியோ பீப்புள், என்ஜினியர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் புதுசு தான் இதுல. லிரிக் ரைட்டர் அவர் என்கரேஜ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா எழுதுறாரு, அவரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வளரணும்னா நம்ம கீழே இருக்கிறவங்க வளரணும், அப்பதான் நம்ம வளர முடியும். ஸோ தட் இஸ் மை ஆட்டிடியூட். அதெல்லாம் ரப்ட் ஆஃப் ஃப்ரம் ரெமான்ஜி, பிகாஸ் ஹீ இஸ் லைக் தட். எவ்வளவு பேரை என்கரேஜ் பண்றாரு, எப்படி எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு யோசிக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். கண்டிப்பா மேம். இந்த பாசிட்டிவிட்டிக்காகவே கண்டிப்பா நீங்க will reach greater heights. We wish you all success and உங்க ஆல்பம் சாங் வெற்றி அடையறதுக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you so much. Thank you so much. It was a pleasure. It was a pleasure.